Hello everyone, welcome to TN Kalvi Hub. நான் தான் உங்கள் நிஷாந்த். இன்னைக்கு நம்ம வீடியோல 2026 to 2027 அகாடமிக் இயர்க்கு சேர்ந்த 12th ஸ்டாண்டர்ட் மைக்ரோபயாலஜி புக் தமிழ் மீடியம்ல எப்படி டவுன்லோட் பண்றது என்று பார்க்க போறோம். அதுவும் ஃப்ரீயா எப்படி டவுன்லோட் பண்ணலாம் என்பதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணும் புக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்க்க போறது 2026 to 2027 அகாடமிக் இயர்க்கு சேர்ந்த 12th ஸ்டாண்டர்ட் மைக்ரோபயாலஜி புக் தமிழ் மீடியம். இந்த புக்கை நீங்க PDF ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். PDF ஃபார்மேட்ல இருக்கிறதுனால மொபைல், லேப்டாப், டேப்லெட் எந்த டிவைஸ்லையும் ஈஸியா ஓபன் பண்ணி படிக்கலாம். எப்போ வேண்டுமானாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கவர்மெண்ட் ஒஃபிஷியலா ரிலீஸ் பண்ணப்பட்ட புக் PDF. அதனால உங்க கையில இருக்கிற ஹார்ட் காப்பி புக்குக்கும் இந்த சாஃப்ட் காப்பி PDFக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸும் இருக்காது. அதே கண்டென்ட், அதே பேஜஸ், அதே குவாலிட்டியே இருக்கும். அதனால எந்த டவுட்டையும் வேண்டாம், நம்பிக்கையா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி புக்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்ட் புக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேண்டுமானாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கேட்குற மெட்டீரியல்ஸை விரைவாக அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தாலும் தயங்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த 12th ஸ்டாண்டர்ட் மைக்ரோபயாலஜி புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். புத்தகத்தை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணலாம். இல்லையெனில் வீடியோவில் ஸ்கிரீனில் காட்டப்படும் வெப்சைட் லிங்கை நேரடியாக உங்கள் ப்ரௌசர்ல டைப் பண்ணியும் ஓபன் பண்ணலாம். வெப்சைட் ஓபன் ஆனவுடன் ஹோம் பேஜில் உங்களுக்கு குவிக் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல முதலில் உங்கள் கிளாஸை செலக்ட் பண்ணணும். அதன் பிறகு மீடியமா இங்கிலீஷ் அல்லது தமிழை செலக்ட் பண்ணி சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனே அந்த கிளாஸுக்கு சேர்ந்த பேஜுக்கு டைரக்டா போய்விடும். அல்லது ஹோம் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணினா கிளாஸ் 1 முதல் கிளாஸ் 12 வரை லிஸ்ட் இருக்கும். அதில் உங்கள் கிளாஸை செலக்ட் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணின பிறகு அந்த கிளாஸுக்கு சேர்ந்த அனைத்து சப்ஜெக்ட்ஸும் ஒழுங்காக காட்டப்படும். ஒரு சில கிளாஸஸ்க்கு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 புக்ஸாகவும் அல்லது ஃபுல் இயர் புக்காகவும் இருக்கும். அவையும் அங்கே தெளிவாக காட்டப்படும். உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டை தேர்வு செய்து அதற்கு அருகில் இருக்கும் PDF டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினதும் அது கூகுள் டிரைவ் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே இருக்கும் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணினால் உங்கள் PDF ஃபைல் மிகவும் எளிதாக டவுன்லோட் ஆகிவிடும். மேலும் வெப்சைட்டின் டாப் ரைட் கார்னரில் லாங்குவேஜ் டாகிள் ஆப்ஷன் இருக்கும். அதை பயன்படுத்தி தமிழ் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதேனும் டவுட் அல்லது query இருந்தால் வெப்சைட்டில் இருக்கும் கான்டாக்ட் பேஜ் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you for watching.